கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே அப்பா என்று அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரோடு பேசும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளினபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இதோ வேதத்தை வாசிப்போமா? வேதத்தை வாசித்து அதை தியானித்து கடந்து வருவோம். தேவன் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். ஒரு பிள்ளையின் இருதயத்தின் யோசனையை தகப்பன் அறிந்திருக்கிறார் அல்லவா? தம் மகன் என்ன நம்மிடத்தில் கேட்பான், நம் வேலையை முடித்து நம் வீட்டுக்கு வரும்பொழுது நம் பிள்ளை நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கும் என்று தகப்பன் சிந்திப்பார் அல்லவா? தன் மகன் தன் பிள்ளைகள் விரும்புகிறபடி அவர்களுக்கு இஷ்டமானபடி பொருட்களை இல்லை சாப்பிடும் தின்பண்டங்களை வாங்கி வந்து கொடுப்பார். அதை கண்டு பிள்ளை சந்தோஷப்படும், மனமகிழ்ச்சியாயிருக்கும். நான் காலையிலே என் தகப்பனிடத்தில் இதை கேட்டேன், அவன் எதிர்பார்ப்பான் என்ற நோக்கத்தோடு என் தகப்பன் எனக்கு இதை வாங்கி கொண்டு கொடுத்தார் என்று மனமகிழ்ச்சியோடு தன் ஃப்ரெண்ட்ஸுங்களிடத்திலே, அறிமுகமானவர்களிடத்திலே அதை காண்பித்து சந்தோஷப்படும். அப்படியாக நம்மை உருவாக்கின தேவனும் கூட நம் மன விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம் இருதயத்தின் யோசனைகளை அவர் கண்டிருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் மகனே என் மகளே, உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தருவேன். என்ன என்னிடத்தில் நீ எதிர்பார்க்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையாலே நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. உன்னுடைய யோசனைகள் அனைத்தும் என் பார்வைக்கு முன்பாக நிலை நிற்கிறது. நான் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமென்று நான் அறிந்து அவைகளை உனக்கு பூர்த்தியாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற பண்ண தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் அவர் தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று யோசிப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஒரு மனிதனாக இப்பூமியிலே வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாகவும், மனைவிக்கு கணவனுக்கு நல்ல புருஷனாகவும் நல்ல மனைவியாகவும், குடும்பத்திலே ஏற்ற மருமகளாகவும் மருமகனாகவும், பேர குழந்தைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் எப்படி இருக்கிறார்களோ என்று கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏற்று நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை, வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி பொறுப்புள்ள மனிதராக, பொறுப்புள்ள மகளாக, மகனாக நாம் இந்த வேலையிலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதை பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார். நாம் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் போது அவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய தேவனாக, தகப்பனாக நம் வாழ்க்கையிலே கடந்து வருவார். நம் கரங்களை பிடித்து நாம் பெருமூச்சு விட்டு வேதனைப்படும், துக்கப்படும் ஒவ்வொரு செயல்களையும் அவர் அறிந்து ஆராய்ந்து அவைகளை பூர்த்தி செய்து
நம்மை அவர் மனமகிழ்ச்சிக்குள்ள மகனாக மகளாக ஆயத்தப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலேயும் எந்த சமயத்திலேயும் அவருடைய இருதயத்தை நாம் துக்கப்படுத்தக்கூடாதபடி ஞானமாய் அவருக்கு முன்பாக பயபக்திக்குரியவர்களாய் நாம் வாழும் பொழுது அவர் நம் வாழ்க்கையிலே நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து வருவோம். இந்த நாளையும் கூட கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த அவருடைய மகிமைக்கு கொடான கூடி ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலே நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே சொல்லி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.